கள்ளக்குறிச்சிக்கு கிளம்பியிருக்கேன் அம்மா வீட்டுக்கு. நேற்று பௌர்ணமி ஸ்டார்ட் ஆச்சு, இன்னைக்கு மதியம் முடியுது. அக்கா வந்துட்டேன்டா தங்கம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு அருள் பிரியாஸ் விளாக். நான் ரீசெண்டாக கள்ளக்குறிச்சிக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முடிகிற நாள் அன்றைக்கி போனதுனால பஸ் கிடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போ எங்கன்னா ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக டீ குடிச்சிட்டு தானே போவோம். ஸோ அதே மாதிரி அன்றைக்கும் டீ குடிக்க வந்திருந்தேன். அந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருகர் ஃபோட்டோஸ்லாம் நிறைய மாட்டியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டுட்டா சந்தோஷம். ஐயோ, வருத்தம் மூஞ்சில நல்லா தெரியுதுடா. போய் பேசாத. வருத்தமா என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி படுத்துருந்தேன் பத்தியா? என்னன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏற முடியாது. ஏன்னா வந்து இன்றைக்கி பௌர்ணமி, அதாவது நேற்று பௌர்ணமி ஸ்டார்ட் ஆச்சு, இன்றைக்கி மதியம் முடியுது. ஸோ வந்துட்டு பஸ்ஸெல்லாம் இங்கே ஓல்டு ஜிஹெச் அந்த தான் நிறுத்துவாங்க. ஸோ அங்கே வந்திருந்தோம், பட் பஸ் எதுவும் இல்லை. பின்னாடி ஒரு பஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கள்ளக்குறிச்சி பஸ் இருந்துச்சு. பட் எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லாகிடுச்சு, சீட் எதுவும் இல்லை. ஸோ இப்போ அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த பஸ் வந்தது. சரி நானும் ஏறி உக்காந்துட்டேன். இந்த பஸ் வந்த நேரத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 3 பஸ் வந்துட்டு கள்ளக்குறிச்சி பஸ் வந்து வெயிட்டிங்கில் நிற்கிது. சரி வேற பஸ் மாறி போறியான்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம், உட்காந்தாச்சு இதுலேயே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பஸ்லேயே தான் ஊருக்கு போயிருந்தேன். பஸ்ஸில் என் கூட வந்தவங்க எல்லாருமே கிரிவலம் முடிச்சுட்டு இப்போ ஊருக்கு போகிறவங்க. ஸோ பஸ்ஸில் ஏறின உடனே எல்லாருமே தூங்கிட்டாங்க. தூங்காமல் உட்காந்துட்டு இருந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். இப்போலாம் அம்மா வீட்டுக்கு போகிறதுனாவே நான் காலையிலேயே கிளம்பிடுறேன். ஏன்னா போகிறதும் தெரியல, போய் ரீச் ஆகிறதும் தெரியல. சீக்கிரமாக போயிட்டு கள்ளக்குறிச்சி ரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு கால் அடித்தேன், அவனும் வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஹாய் லூசிமா, அக்கா வந்துட்டேன்டா தங்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? ஐ மிஸ் யூடா செல்லம். இது வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் இன்றைக்கி இங்கே வந்து ரீச் ஆனோடனே பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. லைட்டாக தூரலோட வானம்லாம் இருட்டிட்டு கருமேகமாக செம்மையாக இருந்தது. நான் உங்களுக்கும் காட்டுறேன். கிளைமேட் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட்டு வெயிலே இல்லை. இந்த செடிலாம் எங்கள் அம்மா வந்துட்டு வளர்த்துட்ருக்காங்க. இது எல்லாமே இது என்ன செடி? செம்பருத்தின்னு நினைக்கிறேன். செம்பருத்தியா ரோஸான்னு தெரியல, எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும். இது பாருங்கள், மல்லிப்பூ. ஆக்சுவலாக குண்டு மல்லி. இது தெரியுதா? குண்டு மல்லி செடி. இது சூப்பராக பூலாம் அரும்புலாம் வச்சுருக்கு. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. காலையில் வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். கொஞ்சம் நேரம் முடியல. ஏன்னா நேற்று நைட்டு ஒரு 3 o'clock வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன், தூக்கமே வராமல். ஒரு 1.5 மணி நேரம் தான் படுத்து தூங்கியிருப்பேன். அதுக்குள்ளே 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு ஊருக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா படுத்து தூங்கிட்டேன். டன்டடைன், இது யாருக்குன்னா தெரியுதா என்னென்னு? இது தாங்க மாங்காய் வத்தல். நல்லா ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் இது ஸ்கூலுக்கு வெளியில் பாட்டிலாம் விற்றுட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டிலே இது ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த மாங்காய் வத்தல் இது வந்துட்டு அவங்க பாதி காய வச்சுட்டு இருக்கும்போதே நான்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். ஸோ இது நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ அதை பார்க்குறேன். இது அம்மா வீட்டில் இல்லை இது ஏதுன்னு தெரியல. நான் கேட்கணும், இல்லை அம்மா போட்டிருந்தாங்களான்னு தெரியல. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். கடையில் வாங்கி ப்ளஸ் வீட்டில் இருக்கிறது சாப்பிட்டு ஒரு கட்டத்தில் பல்லுலாம் கூசல் எடுத்துக்கும். கூசும் பல் அந்த அளவுக்கு இந்த மாங்காய் வத்தலை நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.
ஈவினிங்கே எங்கள் அம்மா எக் பப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போர் அடிக்குதுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டில் இருந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான், செகண்ட் எங்கள் தாத்தா ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாணத்தன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. இது வந்துட்டு எங்கள் அப்பா லேடி வேஷம் போட்டு எடுத்துருக்குறாங்க சின்ன வயசில். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் மாமாவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்து தான். இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸு மேக்கப்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.